விக்ரம் வந்து வேதாவை பார்த்து கேட்குறாரு, "நீ என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? நீ வந்து கேர்டேக்கர் அவங்களுக்கு மட்டும்தான். நீ வந்து தன்வியோட அம்மாக்குன்னு சில கடமைகள் இருக்குது. காலைல ஏன் நீ வந்து தன்வியை ரெடி பண்ண வரல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இப்படி பண்ணுறியே, நீ கேர்டேக்கராக நினச்சிட்டு இருக்கியா மனசில்? நீ வந்து தன்வியோட அம்மாவை யோசிக்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாரு. உன்னை வந்து விக்ரம் திட்ட வேதா வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே இருக்காங்க. அப்போ வந்து அவங்கள வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "சார் தம்பி கொஞ்சம் நிப்பாட்டுங்க, திட்டாதீங்க, வேதா மேடம் பாவம்" அப்படின்னு. "நீங்கள் யார்?" அப்படின்னு கேட்குறாரு. "இங்கே பாருங்கள், காலையில் என் குழந்தைக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு. வேறு வழி இல்லாமல் வேதா மேடம் வர வேண்டியதாக போயிடுச்சு. இன்றைக்கி என் குழந்தை வந்து இந்த நிமிஷம் வந்து உயிரோடு இருக்குன்னா அதுக்கு வேதா மேடம் தான் காரணம், வேதா டாக்டர் தான் காரணம்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அவர் வந்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. "இதனால தான் நான் தன்வியை ரெடி பண்ண வரல, வேறு எந்த காரணமும் கிடையாது, புரியுதா? இங்கே பாருங்கள், தன்வி மாதிரி சின்ன குழந்தை தான் இதுவும்" அப்படின்னு சொல்லி காட்டினோன்னே விக்ரமுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. "சாரி" அப்படின்னு சொல்கிறாரு. "சாரி வேதா, நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன். நீங்கள் எல்லாம் தான் அவசரப்படுறீங்க. இங்கே பாருங்கள், தன்வி என்னோட குழந்தை, அது யாராலையும் மாற்ற முடியாது. ஏன் புதுசாக வந்திருக்காங்களே உங்கள் வீட்டு சொந்தக்காரங்க, அவங்களால கூட அது மாற்ற முடியாது. இப்போ நான் கேர்டேக்கர் அவங்க சொன்னோன்னே நான் அமைதியாக இருந்தது எதுக்காக தெரியுமா? அத்தைக்காக மட்டும்தான், வேறு எதுக்காகவும் கிடையாது. அதனால் தன்வியை நான் எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேதா வந்து சொல்லிட்டு போகிறாங்க. உடனே விக்ரம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு இதை கேட்டு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப வந்து சோர்வாக இருக்காங்க தன்வி, மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க. அப்போ வேதா வராங்க. வேதா வந்தோடனே தன்வி வந்து முத்த திருப்பிக்கிறாங்க. "ஏன் தன்வி என்கிட்ட பேச மாட்டியா?" அப்படின்னோடனே, "பின்ன என்னம்மா நீங்கள் ஏம்மா காலைல வரல?" "இல்லைடா, உன்ன மாதிரி ஒரு குட்டி பாப்பாவை சேவ் பண்ணணும்ல, அதுக்காக போயிட்டேன்டா, தப்பாக நினச்சிக்காதடா." "சரி, அம்மா தான் இப்போ வந்துட்டேல, சரி எங்கே அடிபட்டுச்சு காட்டு" அப்படின்னோடனே, "இங்கே தான்" அப்படின்றாங்க. "யார் உனக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணது? பாட்டி இருக்காங்களா, அவங்க தான் பண்ணாங்க." "ஓ அப்படியா, சரி சரி, எல்லாம் சரியாயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு வேதா வந்து கையை எடுத்துகிட்டு, "நான் பண்ணி விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து அதை எடுத்து அழகாக போட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ வந்துடுறாங்க வந்து எப்பவும் போல் ரங்கநாயகி வந்து இன்னும் செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. "என்ன நீ, நான் மருந்து போட்டிருக்கேன், நீ எதே பண்ணிகிட்ருக்க? நீ டாக்டரா, பெரிய டாக்டரா? நீ பண்ணுவியா?" "ஆமாம், அவங்க டாக்டர் தான்" அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தம்பி அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. "இது டாக்டரா?" "ஆமாம், எப்போவுமே வந்து அவங்க தான் எனக்கு எல்லாமே பண்ணுவாங்க." "அப்போ அவங்க டாக்டர் தானே?" அப்படின்னு சொல்கிறாங்க தம்பி. பண்ணிட்டா டாக்டர் ஆகிடுவாளா இவ? டாக்டருக்கெல்லாம் நல்லா படிச்சிருக்கணும், இவனா படித்த படிப்பு என்னவோ யாருக்கு தெரியும்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "சரிங்க, நீங்கள் நல்லது தான் பண்ணியிருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இங்கே செப்டிக்காக வாய்ப்பு இருக்குது, அதனால தான் நான் மருந்து போட்டு விட்டேன்" அப்படி சொல்கிறாங்க. "உனக்கு என்ன தெரியும்? நம்ம பெரிய டாக்டர் மாதிரி பெண்ணை வந்துட்டா. காலையில் நேரத்தோட வேலைக்கு வரியா? வேலைக்கு ஒழுங்காக வர்றதில்லை, எதுவும் பண்ணுறதே இல்லை. ஒன்றால் தான் அடிபட்டுச்சு என் பேத்திக்கு, புரியுதா? நீ ஒன்றும் வேலையில் இருக்க வேணாம், முதல்ல இங்கேருந்து வேலைக்கு போ, வேலையை விட்டு போ" அப்படின்றாங்க. அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க தன்வியும் வந்து வேதாவும். கெஜா ஓடி வராங்க. "இங்கே என்ன நடந்தது? எதுக்காக இப்படிலாம் பேசுகிறீங்க?" அப்படின்னோடனே, "பின்ன என்ன, அவள் இஷ்டத்துக்கு வரா, இஷ்டத்துக்கு போகிறா, இதுனா சத்திரமா? வேலைக்குனா கரெக்டாக வரணும், சாயந்தரம் போனால் கரெக்டாக போயிடணும், அதுக்கு தான் நம்ம பணம் கொடுக்குறோம். இவ்வளோ ஒன்று சும்மா ஒன்றும் சர்வீஸ் பண்ணல இவ, நம்ம பணம் கொடுத்து தான் இவள் வச்சுருக்கோம். பணத்தெல்லாம் வாங்கிட்டு இப்படி ஏமாத்துறாங்களா இங்கே இருக்கிறவங்களாம், சென்னையில் இருக்கவங்களாம்?" அப்படி சொல்லிட்டு சமையல் திட்டுறாங்க. "இங்கே பாருங்கள், தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, புரியுதா? ஒரு முக்கியமான வேலை வந்துச்சு, அதுக்காக நான் போயிட்டேன். ஏன் அது பர்மிஷன் வாங்க மாட்டியா முன்னாடியே? எனக்கு முன்னாடியே தெரியாது, போதுமா? பார்த்தீங்களா எப்படி ஏற்று பேசுகிறான்னு? இவெல்லாம் இங்கே இருந்தால் அவ்வளோதான், இந்த மாதிரி ஆள்லாம் தேவையே கிடையாது, வேறு ஆள் நம்ம பார்த்துக்கலாம்" அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வந்து, "ஐயோ இப்படி பண்ணுறாங்களே அண்ணி" அப்படி சொல்லிட்டு ஓடி போய், "சென்னையில் வேலைக்கு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அண்ணி, ப்ளீஸ் தயவு செய்து வந்து இந்த முடிவு எடுக்காதீங்க, எனக்காக ப்ளீஸ் மாற்றிக்கிங்க" அப்படி சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. கெஜா, "சரி சரி, இன்றைக்கி ஒரு நாள் பார்க்குறேன், எப்படி இவ இப்போ நடத்துக்கிறாளோ அதுக்கப்புறம் தான் இருக்குது இவளுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. வந்து வேதாவை வந்து ரங்கநாயகி க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்க. அப்போ வந்து வேதா வந்து ரூமுக்கு போயிட்டு விக்ரம் கிட்ட பேசுகிறதும், அதே மாதிரி தன்வி கிட்ட ஒரு அம்மாவுக்கு மேலே பாசம் காட்டுறதையும் பார்த்துட்டு வந்து ரங்கநாயகி யோசிக்கிறாங்க, இதில் ஏதோ இருக்குது, இந்த வேதா யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கும், உண்மையிலேயே வேலைக்காரி மாதிரி தெரியல அப்படி சொல்லிட்டு ரங்கநாயகி முடிவு பண்ணுறாங்க.